ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் பயங்கரமான ஒரு கதை தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிகிற வரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அழுவ வராதவங்க கூட அழுதுருவாங்க. அப்படி ஒரு லவ் ஸ்டோரி தான் இது. அது மட்டும் இல்லை, முக்கியமாக இந்த பசங்களாம் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தைரியமாகவே பாருங்கள். இந்த படத்தை பற்றி சிம்பிளாக கதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு வரியில் சொல்லிடலாம். ஆனால் அப்படி சொல்கிறத விட நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஹீரோயினி வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஹீரோயினிக்கே தெரியாமல் கட்டிலு கீழே ஒளிஞ்சி இருந்துகிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற விஷயம், அவள் என்னென்ன அவஸ்தைப்படுறா, நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா, இது எல்லாமே வாட்ச் பண்ணுறது தான் அவனோட வேலை. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அவனோட ஹஸ்பண்டும் வந்துட்டு பேசிகிட்டுலாம் இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ ரொம்ப வாட்ச் பண்ணுறான். அதுக்கப்புறம் பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறான். ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கிறான். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தா, இவனை ஒரு காலத்தில் யாருமே மதிக்கக்கூட மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அவன் சின்ன பிள்ளை இருந்த பிள்ளைந்தே அவன் இருந்தாலும் சரி யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்களாம். அதாவது இந்த கல் கீழே இருக்கிற இந்த 2 பூச்சை யாரும் தேட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள். அவன் இருந்தாலும் சரி செத்தாலும் சரி அந்த மாதிரி தான். காலேஜ்லேயும் சரி படிக்கிற டைமில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிளாஸில் எத்தனை பேர் இருந்தாலும் அவனை ஒதுக்கி வச்சிட்ருக்க மாதிரி தான் இருப்பாங்களாம். யாருமே அவனோட மிங்கிள் ஆகவே மாட்டாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் சரி. அதே மாதிரி ஸ்கூல் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஃபோட்டோவில் கூட இவனை தனியாக விட்டுட்டு தான் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இதனால் ரொம்பவே மன வருத்தத்தோடு தான் இருப்பான். நம்ம எல்லாருமே இவனை கிளாஸில் ஒதுக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் பல வருஷங்கள் கழிச்சு, கிட்டத்தட்ட 11 வருஷம் கழிச்சு அவனோட லவ்வரை அவன் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. ஏன் அவள் பேரை சொல்லி கூட 11 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கான். ஒரு நிமிஷம் அவளை கண்ணில் கொண்டு வரப்போ ஒரு தேவதை மாதிரி இருப்பா. அவளை பார்த்தாலே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படின்ட்டு. ஏன்னா எப்படி அவள் பேசினான்னா, கிளாஸ்ல எல்லாம் உட்காந்து ஒரு கொஸ்டின் அவர்கிட்ட சார் கேட்குறாங்க. அப்போ அவன் தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். அந்த டைம் அந்த ஹீரோயினி அவனை கூப்பிட்டு அவன் பேரை மென்ஷன் பண்ணி ஆன்சரை எடுத்து கொடுக்குறா. இதை சொல்லு, நீ கரெக்டாக சொல்லிடலாம் அப்படின்னு. இதை பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்னடா இது, யாருமே நம்மள்ட்ட பேசாமல் இருந்தாங்க, இவன் என்னென்னா நம்மளை கூப்பிட்டு பேசுகிறான்னு சொல்லிட்டு இவளை கூப்பிட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவளை பார்த்தோன்னே அவன் எல்லாத்தையுமே அப்படியே மறந்து போயிடுறான். அப்படியே அடுத்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் சரி ஒரு காஃபி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் காஃபி குடிச்சிக்கிட்டே நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லது கெட்டது எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவன் மைண்டில் என்ன வருதுன்னா, யாருமே என்னை ஒரு பேர் சொல்லி கூப்பிடாம எல்லாரும் ஒதுக்குனாலும் இப்படி ஒரு அழகான பொண்ணு என்னை கூப்பிட்டுட்டாலே, அதுவும் தனியாக என் கூட இப்படி காஃபி குடிக்கிறாளே நினச்சி அவளை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன கேட்குறான்னா, நான் இந்த மாதிரி காலேஜில் டென்னிஸ் கிளப்பில் இருக்கேன், நீ எந்த கிளப்லேயும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவன் எதுவுமே காதில் வாங்கலை. அவளை தான் பார்த்துட்ருக்கான். ஆனால் என்ன சொல்கிறான்னா, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு மீன் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா, மீன் வளர்க்குறது பிடிக்குமா? எனக்கும் மீன் வளர்க்குறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஆமாம், என்னென்ன மீன்லாம் நீ வளர்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்க, அதுக்கு ஹீரோ எல்லா இதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். என்னென்ன வளர்த்துட்ருக்கேன், என்னென்ன ஃபிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்ததாக ப்ரெசண்டில் நடக்கிறத காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கான். எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சே தீரணும், அவள் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். எல்லா இடமும் தேடி அலையிறான். ஒரு வழியாக அவள் எங்கே இருக்கிறாங்கிற டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக அவள் இருக்கிற வீட்டுக்கு எய்த்தாப்புலேயே போய் குடியிருக்கிறான். எப்படா அவளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறான். பார்த்தா அவள் பார்த்திங்கன்னா சடனாக அவங்க வீட்டிலேருந்து வெளியில் வருவாள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோயினியை பார்க்குறான். ஆனால் அவள் முன்ன மாதிரி கிடையாது. எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலோ இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்ப சோர்வாக அவன் நிற்கிறத கூட கண்டுக்காமல் அவனை கிராஸ் பண்ணியே அப்படியே கண்டுக்காமையே போயிட்டுருப்பா. ஹீரோ என்ன இவ இப்படி போயிட்டுருக்காளே, ரொம்ப ஃபேஸ்லாம் சந்தோஷமே இல்லாமல் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இவளுக்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படவும் ஆரம்பிக்கிறான். இவனை பற்றி அவள் ஹாப்பியாக கூட கிடையாது. அவன் அங்கே வீடு மட்டும் குடியில்லை, மீன் கடையுமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். அடுத்ததாக அவளோட வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இவன் ஸ்கோப்லாம் ரெடி பண்ணி அவன் இருக்கிற இடத்துலையே அவளை பார்க்குறதுக்காக எல்லா ஏற்பாடுமே செய்கிறான். அப்புறமா அவளோட ஃபோட்டோ ஃபுல்லாக பிரிண்ட்டாக எடுத்து அதை முழுக்க அவன் வீட்டு செவுத்தில் ஒட்டிக்கிறான். அது மட்டும் இல்லைங்க, ஒரு
அந்த ஜவுளி கடையில் இருக்கிற சிலையெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சிலைய வச்சு அவளுக்கு போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே மைண்ட் பண்ணி போட்டு பார்க்குறான். இதுக்கிடையில அவனுக்கு என்ன நினைவு வருதுன்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக் நினைவு வருது. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற தருணத்தில் இவன் போய் ஒரு ஃபிஷ் டேங்கோட அவளுக்கு வந்து ஃபிஷ் எல்லாம் கொடுத்து 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்திருப்பாங்க. அப்போ அவளோட ஒவ்வொரு ரியாக்ஷனுமே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் இப்போ பார்த்தா மறுபடியும் கரண்ட்டில் உள்ள சுச்சுவேஷன் பார்த்தா அவனுக்கு எல்லாமே அப்படியே மைண்டில் வந்துகிட்டு இருக்குது. அவள் ரொம்ப உடம்பு சோர்ந்த நிலையில் மொட்டை மாடிக்கு வந்து துணிக்காய போட்டுட்டு அவளுக்கு ஒரு குழந்தை கூட இருக்குது. அந்த குழந்தைய பார்த்துட்டு அவள் குளிச்சுட்டு வர்றது, இது எல்லாமே அவன் வாட்ச் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவன் ரொம்பவே அந்த காட்சியை பார்த்து ஷாக் ஆகுறான். என்னென்னா, அவன் ஹஸ்பண்ட் அவனும் 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சடனாக பார்த்தா தண்ணியை தூக்கி மூஞ்சில் ஊற்றி அவளை போட்டு மிதின்னு மிதிக்கிறான். இதை எல்லாத்தையுமே ஹீரோ வாட்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறான். அப்போ அவள் லைஃப்பில் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்ல முடியாத சூழ்நிலையில் அவன் இருக்கிறான். ஆனால் மறுநாள் ஹீரோயினியை பார்த்தீங்கன்னா, எதுவுமே நடக்காத மாதிரியே அவன் ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிவிட்டுட்டு அவள் திரும்புகிறா. ஆனால் மூஞ்ச பார்த்தா தான் தெரியுது, அவளோட ஒரு சைடு கண்ணும் அப்படியே வீங்கிருக்கு கண்ணெல்லாம். ஆனால் இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. நம்ம தூரத்தில் இருந்தும் அவங்க வந்து அவஸ்தைப்படுறத கண்ணால் பார்த்தும் எதுவும் செய்ய முடியலேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு பொக்கே வாங்கி நீ எப்போதுமே சிரிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லி எழுதி அவன் வீட்டு வாசலில் வச்சிட்றான். ஆனால் அவன் என்ன செய்கிறானா, அதை எடுத்து யாரோ ஒருத்தவங்க வச்சுருக்காங்கன்னு நினச்சி குப்பையில் போட்டுடுறான். இது எல்லாத்தையுமே அவன் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறான். அடுத்ததாக திடீர்னு பார்த்தா எதிர்பாராத விதமாக அவனோட மீன் கடைக்கு ஹீரோயினி வரா. இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். ஆனால் அவனால் வந்து நேராக போய் எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியல. சடனாக போய் நின்னாலுமே அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருக்குது. வேறு யாரையோ பார்க்குற ஒரு மைண்டில் தான் அவள் இருக்கிறாளே தவிர அவனை பார்த்து கூட அவளுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. சரி காப்பி குடிக்கலாமான்னு கேட்டு அவன் காப்பியும் குடிக்கிறான். ஆனால் எல்லாத்தையுமே மறந்துடுறா அவள். அடுத்ததாக அங்கே ஒரு ஃபிஷ் டேங்கில் நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் வச்சு இவன் கொடுத்து இது வந்து வாங்கிக்கோங்க, இது ஃப்ரீன்னு சொல்லவும், எப்படி இது ஃப்ரீயாக நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த கடை திறந்ததோடு வாங்கினால ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த லவ் பண்ண டைம் அவளை எப்படி பார்த்தானோ அதே பல நினைவுகளோட அவளை இப்போ பக்கத்தில் இருந்து பார்க்குறான். ஆனால் அவளோட ரியாக்ஷன் எதுவுமே இல்லை, ஏதோ மறந்து போன மாதிரி அவள் இருக்கா. வீட்டுக்கு வந்து ஃபிஷ் டேங்க் கொடுக்குறப்போ அவன் அந்த வீட்டு சாவி 2 கீ இருக்குல்ல, அதில் ஒன்று எடுத்துட்றா. அவன் இந்த ஃப்ரூட்ஸாவது எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரூட் டைம் கொடுத்துட்றா. இப்போ அவன் வீட்டுக்கு வந்துட்டு என்ன செய்கிறான்னா, வீட்டில் நடக்கிற விஷயத்த கேட்குறதுக்காக ஆடியோ மாதிரி செட் பண்ணி ஒரு மைக்கையும் செட் பண்ணி அவன் என்ன செய்கிறான்னா, அந்த வீட்டு சாவி இருக்குல்ல, அதை திறந்து உள்ளே வச்சிட்றதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கிடையில் அந்த ஹீரோ வந்து அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். சொல்ல முடியாத லெவலுக்கு ஒரு பொண்ணை எந்த லெவலுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த லெவலுக்கு வந்து அவன் கொடுமைப்படுத்துகிறான். இவன் எல்லாமே கேட்டுட்ருக்கான், வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான், எதுவுமே செய்ய முடியல. அவன் வந்துட்டு போன அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கிறான் ஹீரோ. இந்த மாதிரி தாங்க இவன் லைஃபே தனியாக பார்க்காம தன்னோட லவ்வருக்காக ஆப்போசிட்டில் குடி இருந்துட்டு அவள் பேசுகிறது அட்லீஸ்ட் கேட்கணும், அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். அவன் வெளியில் போகிற நேரமாக பார்த்து அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டு சொன்ன மாதிரியே அந்த இதை செட் பண்ணிவிட்டு அவள் படுத்திருந்த அந்த பெட்டெல்லாம் போய் படுத்து பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டுருக்கிறான். சடனாக யாரோ வந்த மாதிரி இருக்குது. அவங்க வீட்டில் அவள் கதவை திறந்துட்டா. அவளுமே ஃபீல் பண்ணுறா, வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவளுக்குமே ஃபீல் ஆகுது. இவனால் ஒன்றுமே செய்ய முடியல, எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவன் மைண்டில் இருந்துச்சு. ஆனால் இவளுக்கு வந்து யாரோ வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் வெளியே போயிட்டு வந்தது அவளுக்கு ஒரு மாதிரி மயக்கத்தில் இருந்தனால இவன் அதான் நேரம்னு பார்த்து எஸ்கேப் ஆயிடா. இந்த குழந்தையுமே பார்த்து கொஞ்சிட்டு, இப்போ உனக்கு கொஞ்சிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் கிடையாது, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறான். அடுத்ததான் அவனோட மீன் கடைக்கு ஒரு சைக்கோ மாதிரி ஒருத்தன் வந்து இந்த அருவானா மீனை பார்த்துட்டே ரசிச்சுட்டே இருக்கான். இது வேணும்னு சொல்கிறான், இதை வாங்கிக்கணுங்கிறான். ஒரு வழியாக அவன்கிட்ட பேசி கடைசி அவன் மீனே வாங்காமல் அவன் வெளியில் போயிடுறான். அடுத்ததான் மறுபடியும் ஹீரோயின் அந்த கடைக்கே வர்றா. அவன் கொடுத்த மீன் எல்லாமே உயிரோடு இருக்குது, ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போ இவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகுது. இவன் இவளையுமே பார்க்குறான், அவளோட குழந்தையுமே நல்லா பார்க்குறான். இப்போ தான் 2 பேரும் சேர்ந்து காப்பி குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் அவளோட ரியாக்ஷன் ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட் டைம் மீட்டிங்கில்.
ஆனால் இந்த டைம் வந்து 2 பேருமே காப்பி குடிக்கிறாங்க. அப்போது ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஓல்டு டேஸில் அவன் வந்து எப்பிடிலாம் இருந்தாங்க 2 பேரும் அப்படிங்கிறது தான் மைண்டில் வந்துட்டு போகுது. அவன் காப்பி குடிச்சதுக்கப்புறம் அந்த காப்பி கப்பை வந்து கிஸ் பண்ணிவிட்டு அந்த காப்பி கப்பை எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே அவன் அப்படியே சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு நாளுமே அவளை பார்த்து பார்த்து தான் நாட்களை ஓட்டிகிட்டே இருக்கிறான். இன்னொரு நாள் என்ன செஞ்சான்னா, அவன் நல்லா ப்ரிப்பேர் ஆகி ரூமை விட்டு வெளில போகக்கூடாதுங்கிற லெவலுக்கு அவன் வீட்டுக்குள்ளே மறுபடியும் போய் பெட்டு கீழே பூந்துடுறான். இந்த பெட்டு கீழே பூந்த இந்த சீனை தான் நம்ம ஸ்டார்டிங் படத்தோட ஃபஸ்ட்டு சீனாக பார்த்துருப்போம். இப்போ தான் அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சிக்கிட்டு இருந்தது எல்லாமே வந்து நம்ம வரிசையாக பார்த்துட்டு இருந்தோம். அவன் அடுத்து மேலேருந்து வாட்ச் பண்ணுறான். அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வாட்ச் பண்ணுறான். இந்த நேரத்தில் அவன் வாசலில் புக்கு எழுதுனால, நீ எப்போதுமே ஹாப்பியாக இருக்கணும்னு, அதை எடுத்துகிட்டு வந்து, இது யார் பண்ண வேலை, யார் உனக்கு எழுதுனா, நான் இல்லாமல் உனக்கு வேறு யார் இருக்கான்னு சொல்லி அவளை போட்டு கொடுமைப்படுத்துகிறான். அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறான். அவனுக்கு நேராக அதை பண்ணும் பொழுது அந்த ஹீரோவால் தாங்க முடியல. அவனை கொலை பண்ணுற லெவலுக்கு என்ன செய்கிறான்னா, அவளை அப்படியே தண்ணியில் போட்டு மூஞ்சில் முக்கி எடுத்து அப்படியே அவளோட உடம்பு ஃப்ரீஸ் ஆகிற லெவலுக்கு அவளை முக்கால்வாசி கொலை பண்ணணுங்கிற தருணத்தில் போய் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு போயிட்டான் அவன். அப்போ ஹீரோ என்ன செய்கிறான்னா, அவளை தூக்கி பெட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டு அவளை வந்து சேஃபாக படுக்க வச்சுட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். மறுநாள் அவள் பார்க்குறா, யாரோ ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவளுக்கு தெரிய வருது. ஆனால் அவள் உணர்றா, ஒருவேளை நம்ம மைண்ட் தான் பிரச்சனையாக இருக்குமோ, நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாமோன்னு சொல்லிவிட்டு அவளும் போய் டாக்டர்கிட்டலாம் கன்சல்ட் பண்ணுறா. ஆனால் அவளுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. யாராவது ரூமில் இருக்கீங்களா, இல்லை யாராவது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கீங்களா, தயவு செஞ்சு வெளில வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவள் அடிக்கடி போய் கேட்குறா, அடிக்கடி போய் பேசுகிறா. ஆனால் யாரோ தன்னை சுற்றி இருக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கிடையில் அவன் மறுபடியும் பழைய ஃப்ளாஷ்பேக்கு போகிறான். என்னன்னா, திடீர்னு 2 பேர் சந்தோஷமாக இருந்த அந்த தருணத்தில் ஹீரோவை கூப்பிட்டு, நான் கொடுத்த மீனெல்லாம் வந்து கொடுத்துட்றேன் வந்துட்டு, நீ வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிடும்போது அவனோட பாய் ஃப்ரெண்ட்டை மாட்டி 2 பேருக்கும் பயங்கர சண்டை வந்துடுது. இதில் எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அடித்து பார்க்குறான். ஆனால் முடியலை. சடனாக அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்டை எடுத்து என்ன செய்கிறான்னா, அவனுக்கு டக்குன்னு ஒரு ஷாக்கை வச்சு விட்டு மயக்க நிலைக்கு கொண்டு போய் வச்சிடறான். அதோட அந்த பாய் ஃப்ரெண்டு ஃப்ளாட் ஆயிடுறான். இதுக்கடையில் இவங்க 2 பேரும் வந்து பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் வந்து இவங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதோட தான் ஹீரோ போயிடுறான். அதோடு அவன் போனது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ கரண்ட்டில் இருக்கிற கதையை காட்டிகிட்டு இருக்காங்க. அவன் எல்லா ஃப்ளாஷ்பேக்குமே நிமிஷத்துக்கு நிமிஷம் நினச்சி அவளை நினச்சி உருகிட்டே இருக்கான். அடுத்ததான் ஹீரோட வீட்டிலேருந்து ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணலான்னு பண்ணுறான். அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அதில் அவங்க அம்மா ரொம்ப முடியாமல் இருக்காங்க, இறந்து போகிற கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது. இதை கேட்டோன்னே அவளுக்கு உடனே போகணும் போல் இருக்குது. ஆனால் வழி இல்லாமல் உட்காந்துருக்கா. அவளோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அம்மாவுக்கு முடியலைன்னு சொல்லும்போது, உங்கள் அம்மாவுக்கு தானே முடியல, செத்தா சாவட்டுமே, இப்போ அதுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறான். உடனே இவர் ரொம்பவே கோவமாகி இத்தனை நாள் பொறுத்துக்கிட்டு இருந்த இவ பல்லாருன்னு கன்னத்தில் வர அறைய போடுறா. அவ்வளோதான். அவன் என்ன செய்கிறான்னா, எந்த லெவலுக்கு அவனை போட்டு அவளை உதைக்க முடியுமோ அந்த லெவலுக்கு அந்த ஹீரோ கண்ணுக்கு முன்னாடி உதைச்சி கொடுமைப்படுத்துகிறான். இவனால் தாங்கவே முடியல. ஹீரோவால் வந்து எதிர்த்து வரவும் முடியல. என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருந்துகிட்ருக்கிறான். ஒரு கட்டத்தில் அவன் ரொம்ப டார்ச்சர் தாங்கலை. அடுத்ததாக ப்ரெசண்ட்டாக போயிட்டு ஹீரோயினி படத்துக்கு முன்னாடி காலில் விழுந்து கவலைப்படுறான். மறுபடியும் அந்த பைத்தியக்காரன் வந்து எங்கே போணுச்சு, அருவானா மீனை செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு கதையை விட்டு அந்த இடத்துல ஹீரோ ஒரு கொலாப்ஸ் பண்ணி விட்டுறான். அடுத்ததாக ஹீரோ பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஹீரோயின் என்ன செய்கிறான்னா, கோவமாக வண்டியை எடுத்துக்கிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கா. உடனே ஹீரோ என்ன நினச்சிட்டான்னா, எங்கே போயிட்டுருக்கானே தெரியலையே, காப்பாற்றணும், ஒருவேளை சாவ போயிட்டானான்னு தெரியலன்னு இவன் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கா. அப்போ ஒரே கூட்டமாக இருக்குது. போலீஸ் எல்லாம் பிடிச்சி தடுக்கிறாங்க. எங்கே போகிற, இங்கே ஒரு கொலை நடந்திருக்கு, போகாத அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினி பாட்டில் காரில் போயிடுறா. இப்போ போலீஸ் இவனை வந்து பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைக்கோ மாதிரி உள்ளவன் வருவானே, அவன்கிட்ட என்ன பேசுவான், என்ன கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக போட்டு விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவன் வந்து போலீஸ்கிட்ட அவன் நடந்த விஷயம் வந்து சும்மா மீன் கேட்ட விஷயம் இது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு அப்படியே டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு போயிட்டு அடுத்து அவனோட ரூமில் போயிட்டு உட்காந்து ஒரு சில விஷயத்த யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா, அவன் சின்ன பிள்ளையா இருந்தப்ப அவங்க அப்பா அவனை காருக்குள்ளே விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி விட்டுட்டு போனவர் தன்னோட பிள்ளையை இவ்வளோ நேரம் காரில் விட்டுட்டோமே பூட்டிட்டுங்கிற ஒரு மைண்ட் செட்டே இல்லாமல் இருந்திருக்கிறாரு.
அதுக்குள்ளே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. டாக்டர் கேட்குறாரு, ஏன்ப்பா இந்த மாதிரி சொந்த புள்ளையே விட்டு இந்த மாதிரி மறந்துட்டு போயிட்டியா நீன்னு கேட்டதுக்கு, ஞாபகமே இல்லை எனக்கு அப்படின்னு. அப்போ தான் அவன் மைண்டில் வருது, மறந்து போகிறத விட தவிர்த்து போகிறோம் பார்த்தீங்களா, தவிர்க்கிறோம்ல, அது ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு அவன் மைண்டில் செட் ஆகுது. அடுத்ததான் அந்த ஹீரோயினியை பற்றி தான் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் வந்து வீட்டில் மறுபடியும் அங்கே போகிறான். அங்கே போயிட்டுருக்கிறப்போ ஹீரோயின் என்ன செய்கிறான்னா, திடீர்னு ஒரு நாள் லைட்டரில் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அதில் ஆடியோ மைக்கு செட் ஆகிருக்கிறது தெரிய வருது. உடனே அவன் என்ன பேசுகிறான்னா, இங்கே யாராவது இருக்கீங்களா, இங்கே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுகிட்டே வர்றா. தயவு செஞ்சு வந்து எனக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வரா. அந்த நேரம் அவளோட ஹஸ்பண்ட் என்ன செய்கிறான்னா, அவளை போட்டு பயங்கர கொடுமைப்படுத்துகிறான். எந்த லெவலுக்கு பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு கொடுமைப்படுத்துகிறான். இவளும் வந்து கத்தியை நீட்டி நான் குத்திடுவேன்னு சொல்கிறா. குத்த முடியுமா, குத்து பார்ப்போம் குத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பயப்படாமல் அரக்கத்தனமாக என்ன செஞ்சுருக்கானா, அவளை போட்டு உதச்சி கொடுமைப்படுத்திருக்கான் அந்த லெவலுக்கு. இது எல்லாத்தையுமே அங்கே யார் பார்த்துட்டு இருந்தா, ஹீரோ பார்த்துட்டு இருந்து, இதுக்கு மேலே பொறுக்க முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி கொடுத்த அதே ஷாக்கை தூக்கி மறுபடியும் வந்துட்ட கொடுத்து அவன் அதோட ஃப்ளாட் ஆனான். இப்போ அவள் ஷாக் ஆகி பார்க்குறா. பார்த்தோன்னே இவளுக்கு எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நம்மளோட முன்னாடி உள்ள பார்த்த பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஒன்று ஒன்று அவளுக்கு வர ஆரம்பிச்சிட்டு, இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவனை போய் கழுத்தை அரிச்சு கொல்ல போகிறா. அதுக்கு அவன் சொல்கிறான், நீ கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடாத, இவனை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஒரு புள்ள இருக்குது, நீ உன் லைஃப்பை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இவன் நான் பார்த்தா அவனை கொண்டிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஹீரோயினோட புருஷனை இவனே கொண்டிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உண்மை எல்லாத்தையுமே ஹீரோ என்ன செஞ்சுருக்கானா, போலீஸ்கிட்ட சொல்லி சரண்டர் ஆகிட்டான். இப்போ தான் தெரியுது ஹீரோயினிக்கு இவ்வளோ நாளாக நமக்காகவே இவன் வந்து எய்த்தாப்பில் குடியிருந்ததுலேருந்து எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு வீட்டெல்லாம் போய் செக் பண்ணிவிட்டு வேகமாக ஓடி வந்து பார்க்குறான். போலீஸ்கிட்ட இவன் உட்காந்துருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ஒரு பார்வை மறுபடியும் அவள் கூப்பிட்டா பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பார்வை அவன் கூப்பிட்ட ஒரு வார்த்தை, இதுவே போதும் தன்னோட லைஃப்பில் அப்படின்னு அவன் நினச்சிட்டான். இதோட இந்த படக்கதை முடியுதுங்க. இப்போது ஹீரோ தன்னோட ஹீரோயினி அதாவது லவ்வர் கஷ்டப்பட்டுட்டு இருந்ததை கண்ணுக்கு நேராக பார்க்க முடியலன்னு ஒரு கட்டத்தில் வந்தோன்னே, அவளே கொல்ல போகிறதுக்கு முன்னாடி அவளோட லைஃப் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் கொன்னுட்டு அவளோட லைஃப் பிள்ளைக்காக போகணும்னு சொல்லி இவன் ஜெயிலுக்கு போயிடுறான். ஹீரோயின் ஒரு பக்கம் போயிடுறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.